விவேகானந்தர் சோதித்த குருவின் துறவு கதையை காண்போமா? துறவு என்பது சாமியாருடைய அணிவதோ அல்லது உலகத்தை விட்டு விலகி வாழ்வதோ மட்டும் கிடையாது. உண்மையான துறவு என்பது பணம், ஆசை, உலக பற்றுகள் ஆகியவற்றில் இருந்து முழுமையாக மனம் விடுபடுவது. இந்த உண்மையை ஒரு சிறிய சம்பவம் நரேந்திரனின் வாழ்க்கையில் தெளிவாக வெளிப்படுத்தியது. ஒரு நாள் காலையில் சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது. கங்கையின் நீரில் சூரிய ஒளி ஒளிர்ந்து கொண்டிருந்தது. கோவிலின் மணி ஓசை காற்றில் மெதுவாக ஒலித்தது. அந்த புனிதமான சூழலில் ஆன்மீகத்தை தேடி பலர் வந்தார்கள். அவர்களின் ஒருவர்தான் நம் இளம் நரேந்திரன். ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் சீடராக இருந்தார். ஆனால் நரேந்திரன் மனம் எப்போதும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கும். அவர் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப மாட்டார். ஒரு நாள் அவர் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. குருநாதர் உண்மையிலே பணத்தின் மீது பற்றற்றவரா என்று. அந்த சந்தேகத்தை அவர் சோதித்து பார்க்க முடிவு செய்தார். ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் நரேந்திரன் ஒரு வெள்ளிக்காசை எடுத்தார். அதை மெதுவாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உறங்கும் படுக்கையின் மெத்தையில் கீழ் அதை அமைதியாக மறைத்து வைத்தார். அன்று இரவு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் உறங்குவதற்காக அந்த அறைக்குள் வந்தார். எப்போதும் போல் அவர் அமைதியாக படுக்கையில் மேல் அமர முயன்றார். ஆனால் அவர் உடல் திடீரென்று நெருப்பை தொட்டது போல் அதிர்ந்தது. அவர் உடனே வலியால் குதித்து எழுந்தார். அந்த இடத்தில் ஒரு உலோக பொருள் இருப்பதை அவருடைய உடல் தாங்க முடியவில்லை. போது மெத்தையின் அடியில் இருந்து அந்த வெள்ளிக்காசு கீழே விழுந்தது. அதை பார்த்த நரேந்திரன் முழுமையாக அதிர்ச்சி அடைந்தான். அவன் மனதில் இருந்த அனைத்து சந்தேகங்களும் அந்த ஒரு நொடியில் மறைந்து விட்டன. அவன் புரிந்து கொண்டான், என் குருநாதர் உண்மையில் பணத்தின் மீது முழுமையாக பற்றற்றவர் என்று. அந்த நாளில் நரேந்திரன் அவர்கள் ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டார். உண்மையான துறவு என்பது உடைமாற்றுவதில் இல்லை, அது மனதின் உண்மையான பற்றின்மையில் உள்ளது. இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனினிலன் என்று கூறியுள்ளார். அதாவது, ஒருவன் எந்த பொருளில் இருந்து பற்றை நீக்கிக் கொள்கிறானோ அந்த பொருளால் ஏற்படும் துன்பத்தில் இருந்து அவன் முழுமையாக விடுபடுவான். இந்த விவேகானந்தர் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க. நன்றி.